ஹாய் விவாஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 24ஆம் தேதி, நாளை மார்ச் 25ஆம் தேதி தங்கத்தோட விலை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ஒரு 15 ரூபா மட்டும் குறைஞ்சிருந்ததுங்க. இன்று ஒரு கிராம் தங்கம் 8215 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வெள்ளியும் 110 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ சர்வதேச லெவலில் பார்க்கும்பொழுது தங்கத்தோடைய விலை சற்று குறைய ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டினியூஸாக ஒரு 3 நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்குங்க. இன்க்ரீஸ் ஆகிறப்ப மட்டும் பார்த்தீங்கன்னா கிராமுக்கு 100 ரூபா 120 ரூபா அப்படி இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் குறையிறப்ப பார்த்தீங்கன்னா 30 ரூபா 40 ரூபா அப்படி தான் குறையுது. இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகாமல் ஒரு கணிசமாக குறைஞ்சிட்டு இருந்தாலே ஓகே அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு இப்போ ஆயிடுச்சு. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது நாளைக்கு தங்கத்துடைய விலை இப்போ இருக்கிற நிலவரப்படி பார்க்கும் பொழுது ஒரு 20 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. ஸோ இன்னும் நம்மளுக்கு நாளை காலையில் ரேட் அப்டேட் ஆகிறதுக்கு இடைப்பட்ட டைம் நிறையாவே இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற நிலவரப்படி பார்க்கும் பொழுது அந்த 8215 ரூபாயிலிருந்து ஒரு 20 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. ஸோ இதே ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு போச்சுன்னா நாளைக்கு 8200க்கு கீழே 8150 8200 அந்த ரேஞ்சுக்குள்ளே ஏதாவது ஒரு ரேட் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் குறையுமா இல்லை இதே ஸ்டேட்டஸில் இருக்குமா அப்படிங்கிறத நாளை காலையில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேங்க. 8 மணி நிலவரப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இப்போ இருக்கிற நிலவரப்படி பார்க்கும் பொழுது 8215 ரூபாயிலிருந்து ஒரு 20 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 7000 கீழே போகுமா 7500 கீழே போகுமா நம்ம பார்த்துட்டு இருந்த இந்த சமயத்தில் இப்போ பார்த்திங்கன்னா 8000 ரூபாய்க்கு கீழே போகுமாங்கிற எதிர்பார்க்குற அளவுக்கு இப்போ நிலைமை ஆயிடுச்சு. இன்க்ரீஸ் ஆகிறப்போ ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் டவுன் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்க்ரீஸ் ஆன அளவுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு டவுன் வராது அப்படிங்கிற மாதிரியும் நிபுணர்கள் சொல்கிறாங்க. என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஓகே வியூஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.